ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கம் எப்படி நம்ம ஈஸியாக சேமிக்கிறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிளான் வந்து 1 இயர்க்கான பிளானு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ 1 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தனியாக ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நிறைய காயின்ஸ் போட்டு 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 வைங்க. எப்போல்லாம் உங்களுக்கு காசு கிடைக்குதோ, உங்களுக்கு எப்போல்லாம் சேவ் பண்ணணும்னு ஒரு தோணுதோ, வீட்டில் இருக்கிற மிச்ச காசு, நம்ம பட்ஜெட்டில் மிச்சம் பண்ணுற காசு, நம்ம கைக்கு கிடைக்கிறது, எக்ஸ்ட்ரா ஃபேமிலி செலவுகள் போக நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் இருக்கிற பணமெல்லாம் சேர்த்து சேர்த்து நீங்கள் அதில் வச்சுருங்க. நிறைய காயினாக அப்படியே உண்டியலில் போட்டு 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 வச்சு அதை ஃபுல்லாக எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு 6 மாதம் கழித்து நோட்டாக மாற்றி உள்ளேயே வச்சுருங்க. அந்த காயின்ஸ்லாம் எடுத்துகிட்டு நோட்டாக மாற்றி உள்ளே வச்சுருங்க. திருப்பி ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆயிரும். அந்த 6 மாதம் கழித்து நீங்கள் அந்த பணத்தை ஃபுல்லாக எடுத்து கோல்டு காயினாக வாங்கிடுங்க. கோல்டு காயின் வந்து 100 மில்லிகிராம்லேருந்தே கோல்டு காயின் நமக்கு வந்து கிடைக்கிது. நமக்கு தெரிஞ்ச கடைகளில் கேட்டாலே வாங்கி தருவாங்க. 100 மில்லிகிராம் கோல்டு காயினு, இல்லைன்னா 10 கிராம், 20 கிராம், 30 கிராம் இப்படி வெள்ளி காயினும் கிடைக்குது. இந்த மாதிரி வாங்கி நம்ம சேர்த்து சேர்த்து வச்சோன்னா நமக்கு ரொம்ப சேவிங்ஸாக இருக்குங்க. மொத்தமாக வந்து நம்மளால் அரை பவுன், 1 பவுன் இப்படிலாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.